Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியான பம்கின் ஸ்டர் ஃப்ரை. இந்த பொரியலை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சாம்பார் சாதம் ஆர் கர்ட் ரைஸ் எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு பம்கின். இது வந்து 1 kg இருக்கும். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பம்கின் வந்துட்டு ஒரு லோ கேலரி இன்க்ரீடியன்ட், ஸோ இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம இப்போ செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியோட செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு அவரைக்கொட்டை. இதை ஃபீல்ட் பீன் சீட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அவரைக்கொட்டையில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அவரைக்கொட்டையை நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கணும், ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம இந்த அவரைக்கொட்டையை வந்துட்டு தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஒரு 5 to 6 minutes நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம ஏன் இதை வேக வச்சு பொரியல் ஆட் பண்ணுறோன்னா, பம்கின் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். பட் இந்த ஃபீல் பீன் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ நம்ம இதை தனியாக தண்ணியில் போட்டு வேக வச்சு அப்புறமா பொரியல் ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அவரைக்கொட்டை வந்துட்டு ஒரு 5 minutes நல்லா வெந்துட்டு இருக்குது. இதை நம்ம இப்போது தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த கடுகு வந்துட்டு ஆயிலில் நல்லா வெடிக்கணும், இல்லைன்னா பொரியல் வந்துட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். பாருங்கள், மஸ்டர்ட் சீட்ஸ் வந்துட்டு வெடிக்கிற டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா டால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீட்ஸ், ஜீரா ஆட் பண்ணிங்கன்னா பொரியலில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து சன்னா டால் வந்துட்டு நல்ல கோல்டன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சன்னா டால் வந்துட்டு நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போது இது கூட ஒரு 5 cloves ஆஃப் கார்லிக் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 cup ஆஃப் ஃபைன்லி சாப்ட் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 ட்ரை ரெட் சில்லிஸ், இதெல்லாம் சேர்த்து 1 minute நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனியன் வந்துட்டு 1 minute ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா பம்கின், அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் கூட பம்கின் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 minutes நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். As I said earlier, pumpkin has a lot of health benefits, like it has a lot of nutrients and antioxidants, so it helps in boosting your immune system and it also protects your eyesight. So next time எங்கேயாச்சும் பம்கின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பம்கின் வந்துட்டு ஒரு 3 to 4 minutes ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அது மேலே நம்ம 1 cup அளவுக்கு குட்டியாக கட் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அது மேலேயே இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் டொமேட்டோ மேலே ஆட் பண்ணிங்கன்னா டொமேட்டோ வந்துட்டு சீக்கிரமாக குக் ஆகிடும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் செஞ்சது. உங்கள்கிட்ட வீட்டில் செஞ்சது இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். மூடி போட்டு கவர் பண்ணி 1 minute வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 minutes நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா டொமேட்டோ வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், டொமேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த அவரைக்கொட்டை வந்துட்டு இது கூடவே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 minutes நம்ம இந்த பொரியல் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா பொரியல் வந்துட்டு ஈஸியாக ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த டைமில் சால்ட் ஏதாச்சும் பத்தலைன்னா, இல்லை உங்களுக்கு காரம் பத்தலைன்னா பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், பம்கின் பொரியல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பம்கின் பொரியல் வந்துட்டு வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.